பரிகாரங்களே பலிக்க வைக்கவில்லை என்றால் அதற்கு நாம் என்ன செய்வது என்ற வகையிலே ஒரு மனம் ஒடிந்து காணப்படுகிறீர்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பெருமாளது கதையை கேட்டால் கூட உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் ஆனாலும் சரி, எந்த வகையிலே ஒரு கடன் பிரச்சனை, ஒரு ஆரோக்கிய குறைபாடு, அல்லது ஏதோ ஒரு வகையிலே வியாபாரத்தில் தடை, சுணக்கம், கண்ணேறு, கண் திருஷ்டி என எது இருந்தாலும் சரி, உடனடியாக நாம பராசக்தி வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு உடனே தெரியும், கண்கண்ட தெய்வமாக பலன் தருபவள் வராகி என்று தெரியும். ஆமாம், அப்போ அவளுடைய அண்ணன் மகாவிஷ்ணு, அவர் எடுத்த வடிவம் மட்டும் சும்மா இருக்குமா? கேட்டதும் பலன் தர வேண்டும், நினைத்ததும் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் வராக அவதாரத்தை நினைக்க வேண்டும். இந்த வராக அவதாரம் என்பது ராகுவிற்கு ஒப்பாக சொல்லுவார்கள். ராகு ஒருவருக்கு உதவணும்னு நினைச்சிட்டார்னா வாழ்க்கையில எங்க இருந்தாவது பணம், பதவி, புகழ், பெயர் எல்லாம். ஒரு ஜாதகத்துல தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகதோஷத்தை அகற்றக்கூடிய வல்லமை வராகத்திற்கு உண்டு. அதே போல வண்டி வாகனங்களில் ஒரு தடை, கடனில் ஒரு தடை, அதே நிலம் வாங்குவதற்கு ஏதோ முயற்சி செய்து முடியல என்று சொன்னால், இவர்கள் விவசாய நிலத்திலே அனுதினமும் அன்னை பராசக்தியை வேண்டி விவசாயம் செய்கிறார்கள். நெல்லெல்லாம் தங்கம் போல மிளிர்கிறது. யாரெல்லாம் அம்மா சக்தியை நினைச்சு ஒரு செயலை துவங்குறானோ, ஒரு வியாபாரத்தை செய்கிறானோ, அங்கே வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இன்று நான் பேசப்போவதை கேட்பவர்களுக்கு மிக பெரும் பாக்கியம் காத்திருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்னங்க ஆசை? ஒரு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், ஒரு வீடு வாசல் வாங்கணும், வீட்டில் ஒரு வண்டி வாகனம் இருக்கணும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான நேர்மையான ஆசை. இதற்கு எத்தனையோ பரிகாரம் சொல்லியிருப்பாங்க ஜோதிடர்கள். இந்த கோயிலுக்கு போ, இந்த பூஜையை செய், இந்த மந்திரத்தை சொல் என்றெல்லாம் பரிகாரங்களை சொல்லியிருப்பார்கள். எல்லா பரிகாரத்தையும் லிஸ்ட்டு போட்டு நாள் தவறாமல் செய்திருப்பீங்க. எனினும் ஏதோ ஒரு காரணத்தினாலே நீங்கள் செய்த அத்தனை பரிகாரங்களும் பலிக்காமல் சென்றிருக்கும். அப்போது பரிகாரங்களே பலிக்க வைக்கவில்லை என்றால் அதற்கு நாம் என்ன செய்வது என்ற வகையிலே ஒரு மனம் ஒடிந்து காணப்படுகிறீர்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பெருமாளது கதையை கேட்டால் கூட உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் ஆனாலும் சரி, எந்த வகையிலே ஒரு கடன் பிரச்சனை, ஒரு ஆரோக்கிய குறைபாடு, அல்லது ஏதோ ஒரு வகையிலே வியாபாரத்தில் தடை, சுணக்கம், கண்ணேறு, கண் திருஷ்டி என எது இருந்தாலும் சரி, உடனடியாக நீங்க துவங்குவதை அனுபவத்திலே உணர்வீர்கள். நாம பராசக்தி வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு உடனே தெரியும், கண்கண்ட தெய்வமாக பலன் தருபவள் வராகி என்று தெரியும். ஆமாம், அப்போ அவளுடைய அண்ணன் மகாவிஷ்ணு, அவர் எடுத்த வடிவம் மட்டும் சும்மா இருக்குமா? கேட்டதும் பலன் தர வேண்டும், நினைத்ததும் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் வராக அவதாரத்தை நினைக்க வேண்டும். இந்த வராக அவதாரம் என்பது ராகுவிற்கு ஒப்பாக சொல்லுவார்கள். ராகு ஒருவருக்கு உதவணும்னு நினைச்சிட்டார்னா வாழ்க்கையில எங்க இருந்தாவது பணம், பதவி, புகழ், பெயர் எல்லாம் வந்துடும். ஒரு ஜாதகத்துல தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகதோஷத்தை அகற்றக்கூடிய வல்லமை வராகத்திற்கு உண்டு. அதே போல வண்டி வாகனங்களில் ஒரு தடை, கடனில் ஒரு தடை, அதே நிலம் வாங்குவதற்கு ஏதோ முயற்சி செய்து முடியல என்று சொன்னால் வராகத்தின் கதையை கேட்டால், நான் சொல்றது ஆலயத்துக்கு போகணும்னு இல்லைங்க, நான் சொல்லக்கூடிய வராகத்தின் கதையை கேட்டாலே அந்த தோஷங்கள் அகல துவங்கும். இது எங்கே சொல்கிறார், யார் சொல்கிறார் என்றால்
துர்வாச மகர்ஷி சொல்கிறார். அதே போல பத்ம புராணம் என்று சொல்லக்கூடிய நூலிலும் இந்த ஒரு பரிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே திருமலையிலே 2 கிண்ணறத் தம்பதிகள், கிண்ணறர்கள் என்று சொன்னால் தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அங்கே துர்வாச மகர்ஷி சிவநாமத்தை தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். ஓம் நம சிவய, ஓம் சிவய நம, ஓம் சிவய சிவ, ஓம் சிவ சிவ. தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் பஞ்சாட்சரம் ஒலிக்கிறதோ அங்கே சப்த ரிஷிகளும் வந்து ஆசிர்வாதம் செய்து 7 வித ஐஸ்வர்யங்களின் தன்மைகளுக்கான அனுக்கிரகங்களை செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ துர்வாச மகர்ஷி நமசிவாய மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறார். கிண்ணற தம்பதிகள் வருகிறார்கள். வந்தவர்கள் ஒரு குருவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதலிலே மௌனமாக காக்க வேண்டும். நீங்கள் மௌனம் காத்தால் அவர் உங்களை காப்பாற்றுவார். எனினும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய நிலை போல அந்த கிண்ணற தம்பதிகள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஐயா, நமசிவாய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரே, துர்வாச மகர்ஷி தியானத்தில் இருக்காரே, இவர் நம்மை காப்பாற்றுவாரா, நம்மை கரையேற்றுவாரா? ஒரு சந்தேகம். அப்போது அந்த பராசக்தி யாரெல்லாம் நாம் சந்தேகப்படுகிறோமோ அவர்களை வைத்தே நமக்கு வாழ்க்கையிலே ஒரு சங்கடத்தையும் தந்து ஒரு சந்தோஷத்தையும் தர வைத்திருவா. அப்போ இந்த கிண்ணற தம்பதிகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது துர்வாச மகர்ஷி கண் விழிக்கிறார். விழித்துட்டு கேட்குறார், என்னப்பா ஏன் சந்தேகப்பட்ட? அந்த சிவநாம மகிமை உனக்கு தெரியாதா? சிவநாமம் சொல்லும் பொழுது சும்மா இருந்தாலே எல்லா நற்பலனும் கிடைக்கும் என்பதும் உனக்கு தெரியாதா? எங்கே உன் புத்தியில் சந்தேகம் வந்ததோ சிறிது காலம் நீ மீண்டும் மனிதனாக பிறந்து சங்கடப்படுவாய் என்று சொல்லிவிட்டார். அந்த கிண்ணறத் தம்பதிகள் மீண்டும் பிறக்கிறார்கள். எங்கே? திருமலையிலே. திருமலை என்று சொன்னாலோ கேட்டாலோ புண்ணியம். திருமலையே சாலி கிராமம். திருமலை என்பது அந்த ஆதிபராசக்தியின் அருளாலே ஆதிவராக கஷேத்திரம் என்ற அருள்நிலைகளை பெற்றது. சொன்ன உடனே இந்த தம்பதிகள், ஐயா, தெரியாமல் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்கிறார். உடனே துர்வாசர் பராசக்தியின் மைந்தன் அல்லவா, பராசக்தியை அனுதினமும் போற்றுபவர் அல்லவா, எனவே அவருக்குள் ஒரு தாய்மையும் இருக்கிறது. நானும் இந்த இடத்திலே கோபப்பட்டிருக்க கூடாது, தெரியாமல் தவறு செய்துவிட்டேன். திருமலையிலே கோபப்படுவதோ சந்தேகப்படுவதோ அல்லது தவறான சொற்கள் பேசுவதோ தவறு. எனவே நீங்கள் செய்த இந்த தவறுக்கு பிராயச்சித்தம் உண்டு. மறுபிறவியில் மனிதர்களாக பிறந்தாலும் பெருமாளது அவதாரத்திலே மிக சிறப்புடையதாக கருதப்படும் ஆதிவராகன் என்று சொல்லக்கூடிய வராக ரூபமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானது தரிசனமும் பூலக்ஷ்மி பூதேவி என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய இந்த பூமி மாதாவின் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார். உடனே இவர்கள் மீண்டும் மறுபிறப்பெடுக்கிறார்கள். இவர்கள் விவசாய நிலத்திலே அனுதினமும் அன்னை பராசக்தியை வேண்டி விவசாயம் செய்கிறார்கள். நெல்லெல்லாம் தங்கம் போல மிளிர்கிறது. யாரெல்லாம் அம்மா சக்தியை நினச்சி ஒரு செயலை துவங்குறானோ, ஒரு வியாபாரத்தை செய்கிறானோ, அங்கே செல்வ வளம் பெருகும், தனம் பெருகும், வாழ்க்கையிலே பணம் பெருகும் என்பதெல்லாம் அறிந்ததே. அப்போது விவசாயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வராகம் வருகிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இறைவன் ஏதோ ஒரு வகையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறான். ஐயோ, நம்ம தோட்டத்துக்கு இந்த வராகம் வருகிறதே, இந்த காட்டுப்பன்றி வருகிறதே, இது என்ன விலங்கோ என்கிறார்கள். அது பெருமாளுடைய அம்சம் என்பதனாலே மிக பெரிய வராகம், அளவிலே மிக பெரியதாக இருக்கிறது. என்னடா இது, தினமும் வரக்கூடிய இந்த வராகம் ஏது என்று விரட்ட முற்படுகிறார்கள். விரட்ட முற்படும் பொழுதுதான் அங்கே சங்கு சக்கரதாரியாக ஒரு கையிலே அவதாரத்தின் வரதமும் அபயமும் தரக்கூடிய நிலைகளிலே மடியினிலே அந்த பூதேவி விற்றிருக்க அந்த பெருமாள் ஆதிவராக பெருமாள் திருமலையிலே காட்சி தருகிறான். திருமலையிலே அந்த காட்சியை பெற்றதும் அந்த கிண்ணற தம்பதிகள், ஐயா, உங்களையா நாங்கள் தெரியாமல் அடிக்க முற்பட்டோம்,
எங்களை மன்னித்து விடுங்கள், நீங்கள் பெருமாள் நாராயணா, கோவிந்தா, வராகா என்றெல்லாம் அழைக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் பூவராகா பூவராகா என்று அழைக்கின்றோமோ அந்த கணமே உங்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட வாஸ்து தோஷம் ஆனாலும் அகன்றுவிடும், வறுமை அகன்றுவிடும், சென்ற பிறவியிலே செய்த எப்பெரும் வினையாயினும் நீங்கிவிடும் என்பதை எல்லாம் அங்கே துர்வாச மகர்ஷி வந்து வலியுறுத்துகிறார். உடனே பார்க்கிறார்கள், எங்கும் தங்கமயமாக மாறுகிறது. திருமலையிலே அங்கே ஆதிவராக சுவாமி என்று நமக்கு வட மேற்கிலே அந்த வராக புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்துக்கு அருகிலே வராக சுவாமி எழுந்தருளுகின்றார். எப்பெல்லாம் திருமலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ ஆதிவராக சுவாமி, பூவராக சுவாமி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய அந்த வராக அவதாரத்தை நினைக்க வேண்டும். அவ்வாறு எங்களால் போயிட்டு வர முடியலையா, நாங்கள் என்ன செய்வது என்று சொன்னால், ஓம் ஸ்ரீ பூவராகாய நமக என்று சொல்லலாம். ஏழுமலையிலே விற்றிருக்கக்கூடியவன், ஏழ்மையை அகற்றக்கூடியவன், எளிமையானவன், இனிமையானவன். அந்த பூவராக சுவாமியின் பெயரை அனுதினமும் சொல்லுங்கள். பூவராகா வா வா, எங்கள் வாழ்க்கையில் வளத்தை தா, நலத்தை தா என்று அந்த வராக சுவாமியை வேண்டிவிட்டால் அதை போல பணிந்துத்தான் அந்த நாராயணன், தரித்திர நாராயணனாக வந்தவன் ஸ்ரீனிவாசனாக வந்து பத்மாவதி தாயாரின் கரத்தை பிடித்து, நம் கரத்தை பிடித்து வாழ்க்கையிலே ஏற்றி கொண்டிருக்கிறான். இனி உங்களுக்கும் முன்னேற்றம் வரப்போகிறது. எனவேதான் இப்பொழுது வராக சுவாமியை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். அவர் பெயரை கேட்டாலே வினைகள் அகலும், வாழ்க்கையில் நலம் பெருகும், எப்பேற்பட்ட தோஷம் ஆனாலும் சரியாகும். இனி உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம்தான். சிவ சிவ.